பண்ண போகிறது டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். அதாவது ஒரு ஷாஃப்ட்டில் 2 புள்ளி ஒரு கியர் செட்டப் இருந்ததுன்னா அந்த ஷாஃப்ட்டுக்கு எப்படி டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். A solid shaft is supported on 2 bearings 2 meters apart and rotates at 500 rpm. ஸோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் 2 பேரிங் வச்சு என்ன இருக்குது அப்படின்னா சப்போர்ட் ஆகிருக்கு. 2 பேரிங்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 மீட்டர். அதாவது 2 மீட்டர் அப்படின்னா 2000 மில்லிமீட்டர். இதோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 rpm அந்த ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. 2 pulleys of diameter 800 and 600 mm respectively are mounted on shaft at 400 and 1200 mm to the right of the left hand bearing. Left hand bearing ஓட ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2 பேரிங் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 400 mm தாண்டி ஒரு பேரிங்கும் 1200 mm தாண்டி இன்னொரு பேரிங்கும். 400 mm தாண்டி உள்ள பேரிங்கோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 800. தென் அனதர் புள்ளியோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 600 mm டயாமீட்டர். அதுக்கப்புறம் a 20 degree involute gear of 300 mm diameter is keyed to the shaft at a distance of 200 mm to the left of the right hand bearing. ரைட் ஹேண்ட் பேரிங்கோட லெஃப்ட் சைடு 200 mm தள்ளி ஒரு கியர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 300 mm. A power of 50 kilowatt is supplied to the gear and out of which 30 is transmitted by bigger pulley and of weighing 600 Newton and 20 kilowatt is transmitted by smaller pulley which weighs 450 Newton. அதாவது இந்த கியருக்கு பவர் சப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ பவர் அப்படின்னா 50 கிலோவாட். அதில் 30 கிலோவாட் வந்து பெரிய புள்ளிக்கும் 20 கிலோவாட் வந்து ஸ்மாலர் புள்ளிக்கும் எடுக்குது. பெரிய புள்ளியோட வெயிட் என்ன அப்படின்னா பிகர் புள்ளியோட வெயிட் என்ன அப்படின்னா 600 நியூட்டன். ஸ்மாலர் புள்ளியோட வெயிட் என்ன அப்படின்னா 450 நியூட்டன். The drive from bigger pulley is vertically downward and smaller pulley is horizontal. அதாவது பிக்கர் புள்ளிக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் vertically downward, ஸ்மாலர் புள்ளிக்கு ஹரிசாண்டலாக என்ன இருக்குது அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ கியரோட அரேஞ்ச்மெண்ட் ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலா அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கியரோட டிரான்ஸ்மிஷன் கொடுக்கல அப்படின்னா we have to take it as horizontal. ஹரிசாண்டலாக கியர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் the tension ratio of the pulleys is 2. அதாவது ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகிற 2 டென்ஷன் T1 T2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2. 2 புள்ளிக்குமே காமன் தான், ரேஷியோ வந்து சேம். Design the shaft for the working stress of 45 megapascal in shear, 80 megapascal in tension. So toe value 45 Newton per mm square, that is megapascal, and sigma value 80 Newton per mm square. Assume the combined shock and fatigue factors for bending and torsion. So bending ஓட shock fatigue factor 2, இதே வந்து shearக்கு torsionக்கு என்ன அப்படின்னா 1.5. ஸோ இந்த கன்சிடரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷாஃப்டை டிசைன் பண்ணணும். அதாவது ஷாஃப்டோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஷியர் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. பெண்டிங் கேட்டாங்க அப்படின்னா ஷியரை யூஸ் பண்ணி ஒரு டயாமீட்டரும் பெண்டிங்கை யூஸ் பண்ணி ஒரு டயாமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ரெண்டில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷன், அதாவது ஹரிசாண்டல் புள்ளி, அப்புறம் ஒரு வெர்டிக்கல் புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு கியர் சிஸ்டம். இதுக்கு காமன் பவர் கிடையாது. நார்மலாக காமன் பவர் கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியருக்கு 50 கிலோவாட் பவர், பெரிய புள்ளிக்கு 30 கிலோவாட் பவர். அந்த 50ல் 30 இங்கே போயிடுது, 20 வந்து ஸ்மாலர் புள்ளிக்கு போயிடுது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டார்க் வந்து மாறும், காமன் டார்க் கிடையாது. சரிங்களா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கும் 3 டிஃப்ரெண்ட் டார்க் கால்குலேட் பண்ணணும். தென் ஆக்ட் ஆகிற லோடு, பெண்டிங் மொமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தென் வி கேன் ஃபைனலி கால்குலேட் த ஷாஃப்ட் டயாமீட்டர். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆன் கியர். ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரலாம். ஃபஸ்ட்டு கியர் எடுத்துக்கலாம். ஏன்னா கியர் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 கிலோவாட் பவர் சப்ளையை கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். ஷாஃப்டில் என்ன இருக்குது அப்படின்னா கியர் இருக்குது. அந்த கியருக்கு எப்படி பவர் சப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் கியர், அது ஹரிசாண்டல் பினியன் அட்டாச் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவர் சப்ளை கொடுக்குறாங்க. நாமளாக ஹரிசாண்டல் வெர்டிக்கல் கொடுக்காத பட்சத்தில் ஹரிசாண்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ there are 2 force component. அதாவது டுவர்ட்ஸ் த சென்டர் ரேடியல் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கியர் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த கியர் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, அதில் வந்து ஒரு நார்மல் லோடு அப்ளை ஆகும். கியர் டேர்ன் ஆகிறது ஒரு டேஞ்சென்ஷியல் லோடு அப்ளை ஆகும். ஸோ இந்த ஹரிசாண்டல் கியர் மெஷிங் கண்டிஷனுக்கு டேஞ்சென்ஷியல் லோடு வந்து வெர்டிக்கலாக இருக்கும்,
நார்மல் லோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கும். நமக்கு டைரக்ஷனும் ஓரியன்டேஷனும் கொடுக்கல. ஸோ வி கேன் சிம்பிளி கன்சிடர் த டைரக்ஷன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்க் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். டார்க் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தெரியும் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். அதாவது டார்க் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த கியர். இதே வந்து நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இன்ட்டு tan ஆல்ஃபா. tan ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆல்ஃபாங்கிறது ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ டார்க் தெரிஞ்சால் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தெரிஞ்சால் நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் ஆன் கியர்ஸ். ஃபார் தட் த பவர் டிரான்ஸ்மிட்டட் டு த கியர் இஸ் P is equal to 2 pi NT by 60. ஜிங்கிறது கியரை மீன் பண்ணுது இன் வாட்ஸில். சரிங்களா? 2 pi ஸ்பீட் என்ன அப்படின்னா ஷாஃப்டோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் வந்து 500 RPM சம்மில் கொடுத்துருக்காங்க. தென் பவர் டிரான்ஸ்மிட்டட் டு த கியர் இஸ் 50 கிலோவாட். ஸோ 50 into 10 power 3 watts. ஸோ இதுலேருந்து டார்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டார்க் என்ன கிடைக்குது அப்படின்னா 955 நியூட்டன் மீட்டர். அதாவது வாட்லேருந்து வரக்கூடிய டார்க்கோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அதை மில்லிமீட்டரில் மாற்றினேன் அப்படின்னா 955 into 10 power 3 மில்லிமீட்டர் நியூட்டன் மில்லிமீட்டரில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பவர் ஃபார்முலாலேருந்து டார்க் கண்டுபிடிச்சாச்சு. தென் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். டார்க் அப்படிங்கிறதுனால டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா கியரை வந்து டேர்ன் பண்ணும். ஸோ டார்க்குக்கு ரீசனாக இருக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க் பை ரேடியஸ். ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க் தட் இஸ் ட்விஸ்டிங் மொமெண்ட் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த கியர். கியரோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்மில் 300 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன அப்படின்னா 150 mm. ஸோ 150 mm ரேடியஸ். டார்க் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 955 into 10 power 3. ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 6367 நியூட்டன். நமக்கு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா ஹரிசாண்டல். இதே வந்து வெர்டிக்கல் கியர் அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாக இருக்கும். நமக்கு கண்டிஷன் கொடுக்காதனால, அதாவது கியர் வந்து ஹரிசாண்டலாக டிரான்ஸ்மிட் பண்ணுதா வெர்டிக்கலாக டிரான்ஸ்மிட் பண்ணுதா அப்படின்னு கொடுக்காதனால நம்ம ஹரிசாண்டல் எடுத்துக்கிட்டோம். டேஞ்சென்ஷியல் வந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஓரியன்டேஷன் தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் இன்ட்டு tan ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஆங்கிள். எல்லா கியருக்குமே 20 டிகிரி தான் இருக்கும். நாமளாக சம்மில் கொடுத்துருப்பாங்க, கொடுக்காட்டியும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. சரிங்களா? 20 டிகிரி இன்வல்யூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 20 டிகிரி அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆங்கிள், அதுதான் ஆல்ஃபா வேல்யூ. அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6367 into tan 20 டிகிரி தட் இஸ் 2318 நியூட்டன். ஸோ நமக்கு கியரில் ஆக்ட் ஆகிற வெர்டிக்கல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 6367. ஹரிசாண்டல் ஃபோர்ஸோட வேல்யூ 2318. ஸோ ஃபோர்ஸஸ் ஆன் கியர் ஓவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2, ஃபோர்ஸஸ் ஆன் பிக்கர் புள்ளி பி. ஸோ பிக்கர் புள்ளிக்கு எப்படி அப்படின்னா அதில் 50 கிலோவாட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல 30 கிலோவாட் வந்து பிக்கர் புள்ளிக்கு போயிடுது, 20 கிலோவாட் வந்து ஸ்மாலர் புள்ளிக்கு போயிடுது. தென் பிக்கர் புள்ளிக்கு வெர்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் புள்ளிக்கு ஹரிசாண்டலி டிரான்ஸ்மிட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் அப்படிங்கிறதுனால டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கும். தென் இந்த புள்ளியோட செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 500 நியூட்டன் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ த லோட் ஆக்டிங் ஆன் பிக்கர் புள்ளி இஸ் tension along both sides of the pulley T1 and T2. Self weight always acting downward. ஸோ மூணுமே வெர்டிக்கல் தான், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் டு த பிக்கர் புள்ளி. பவர் என்ன அப்படின்னா 30 கிலோவாட். ஸோ 30 into 10 power 3 வாட். சேம் தான், ஸ்பீட் மாறாது. ஸோ டார்க் என்ன அப்படின்னா 573 நியூட்டன் மீட்டர். மில்லிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா 573 into 10 power 3 நியூட்டன் மில்லிமீட்டர். நமக்கு புள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபார்முலா. ஒன்று என்ன அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டென்ஷன் இன்ட்டு ரேடியஸ். இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லை அப்படின்னா டென்ஷன் ரேஷியோ T1 by T2 இஸ் ஈக்குவல் டு E mu theta. நமக்கு டென்ஷன் ரேஷியோ சம்மில் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த E mu thetaவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்ஷன் டிஃப்ரென்ஸ் T1 minus T2 இன்ட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க். சரிங்களா? ஸோ T1 minus T2 இன்ட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னா இந்த புள்ளியோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 400 mm இருக்கும்.
ஸோ 400 that is equal to டார்க்கோட வேல்யூ. தென் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ T2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா T1 இஸ் ஈக்குவல் டு 2T2. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா T1க்கு பதிலாக 2T2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2T2 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 573 × 10⁻³ 400 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா T2 கண்டுபிடிக்கலாம். T2வோட வேல்யூ 1433 நியூட்டன். ஸோ T2வோட வேல்யூவை இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா 2 × T2 அது என்ன அப்படின்னா T1 தட் இஸ் 2866 நியூட்டன். செல்ஃப் வெயிட் வந்து சம்மிலே கொடுத்துருக்காங்க 500 முதல்ல சொல்லிட்டேன், ஆக்சுவலாக 600 சம்மில் கூட செக் பண்ணிக்கலாம். எஸ் 600 நியூட்டன் தான் சம்லையுமே கொடுத்துருக்காங்க. சாரி ஃபார் தட். ஸ்மாலர் புள்ளிக்கு 450 நியூட்டன். ஸோ செல்ஃப் வெயிட் என்ன அப்படின்னா 600 நியூட்டன் ஃபார் பிக்கர் புள்ளி. சரிங்களா? ஸோ இதான் டோட்டல் லோடு. இது எல்லாமே வெர்டிக்கல் லோடு தான், ஹரிசாண்டல் லோடே கிடையாது. அப்போது டோட்டல் வெர்டிக்கல் லோடு ஆக்டிங் ஆன் புள்ளி T1 ப்ளஸ் WP ப்ளஸ் T2 இந்த மூணையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் வெர்டிக்கல் லோடு. ஸோ T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் WP தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மூணையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4899 நியூட்டன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இந்த புள்ளிக்கு கிடையாது, 0. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஸ்மாலர் புள்ளி எஸ். ஸ்மாலர் புள்ளிக்கு பவர் என்ன அப்படின்னா 20 கிலோவாட் பவர் வந்து இன்புட் ஆக போகுது. 20 கிலோவாட் பவர் டிரான்ஸ்மிட்டட் பவர். டென்ஷன் என்ன அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது, ஏன்னா ஹரிசாண்டல் பெல்ட்டிங் சம்மில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க தட் இஸ் 450 நியூட்டன். சரிங்களா? ஸோ அதை T1 T2ன்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த டென்ஷனை T3 T4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக 3 ஃபோர்ஸ் தான், 2 ஹரிசாண்டல் 1 வெர்டிக்கல். பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2π×Nt/60. பவரோட வேல்யூ என்ன அப்படின்னா 20 கிலோவாட். ஸோ சேம் மெத்தட் 20 கிலோவாட் போட்டிங்க அப்படின்னா டார்க் கிடைக்கும். டார்க் வேல்யூ 382 நியூட்டன் மீட்டர். 2π×Nt/60 அதில் ஸ்பீட் வேல்யூ 500 கான்ஸ்டன்ட். பவர் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா டார்க் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ கியருக்கு 50 கிலோவாட், பிக்கர் புள்ளிக்கு 30 கிலோவாட், ஸ்மாலர் புள்ளிக்கு 20 கிலோவாட். 20 கிலோவாட் போட்டிங்க அப்படின்னா டார்க் வேல்யூ என்ன வருதுன்னா 382 நியூட்டன் மீட்டர். ஸோ மில்லிமீட்டர் மாற்றிங்க அப்படின்னா 382 × 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர். அகெயின் சேம் ஃபார்முலா, டென்ஷன் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க். ஸோ T3 மைனஸ் T4 இதோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 600 mm கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் என்ன அப்படின்னா 300 mm. ஸோ 300 mm. தென் அகெயின் டென்ஷன் ரேஷியோ வந்து 2 புள்ளிக்கும் காமன் தான், தனித்தனியாக கொடுத்துருந்தா தனித்தனியாக எடுத்துக்கணும். இந்த சம்மில் காமன் அப்படிங்கிறதுனால T3 இஸ் ஈக்குவல் டு 2T4. ஸோ T3க்கு பதிலாக 2T4 போட்டிங்க அப்படின்னா 2T4 மைனஸ் T4 இஸ் ஈக்குவல் டு 382 × 10⁻³ 300 வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம், ரைட் சைடு கொண்டு போனதுக்கப்புறம். தென் T4 கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் 1273 நியூட்டன். T4 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா T3 கண்டுபிடிச்சிடலாம், 2546 நியூட்டன். வெயிட் வந்து 450 நியூட்டன். இதில் T3யும் T4ம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். செல்ஃப் வெயிட் அப்படிங்கிறது வெர்டிக்கல் நியூட்டன், 450 நியூட்டன் அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 450 நியூட்டன், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, T3யும் T4யும். ஆன்சர் 3819 நியூட்டன். இப்போ 3 எலமெண்ட்லையும் ஆக்ட் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இது வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு ஹரிசாண்டல் பிளேன். சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரிங் இருக்குது. ஸோ 2 பேரிங்கோட எண்ட்லையும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும். RV இது P அப்படிங்கிற பாயிண்ட்னால RVP வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் P. இந்த இடத்துல வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் Q, RVQ. தென் புள்ளி பியில் ஆக்ட் ஆகக்கூடிய வெர்டிக்கல் ஃபோர்ஸ் புள்ளி பியில் பார்த்தீங்க அப்படின்னா 4899 நியூட்டன். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். புள்ளி எஸ்ல வந்து 450 நியூட்டன் மட்டும். கியரில் வந்து 6367 நியூட்டன். ஹரிசாண்டல் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கர் புள்ளிக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கிடையாது, ஸோ 0. இதே ஸ்மாலர் புள்ளிக்கு 3819 நியூட்டன். 3819 நியூட்டன் எல்லாமே ஆன் த ஷாஃப்ட் தான், ஷாஃப்ட்டுக்கு மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். தென் கியரோட வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 2318 நியூட்டன். சாரி, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 2318 நியூட்டன். நம்ம கண்டுபிடிச்ச வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டயக்ராமாக மார்க் பண்ணிக்கிட்டோம். வெர்டிக்கல் ஃபோர்ஸ்க்கு 2 பாயிண்ட்லேயும் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டயக்ராமில் 2 பாயிண்ட்லேயும் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஸோ இது RHP RHQ அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அன்னோன் என்னன்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு ரியாக்ஷன் தான் அன்னோன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணிக்கிட்டோம். அதுவே 3 ஸ்டெப்பாக போயிடுச்சு. அந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ஃபோர்ஸ் டயக்ராமில் அன்னோனாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we need to find the reaction value. ஸோ வெர்டிக்கலுக்கு ஒரு ரியாக்ஷனையும் ஹரிசாண்டலுக்கு ரியாக்ஷனும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது ஆல் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆர்விபி அப்வர்டாக இருக்குது, ஆர்விக்யூ அப்வர்டாக இருக்குது. அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆர்விபி பாசிட்டிவ், ஆர்விக்யூ பாசிட்டிவ், தென் 4899 டவுன்வர்ட், 450 டவுன்வர்ட், 6367 டவுன்வர்ட். ஸோ இந்த 3 ஃபோர்ஸுமே நெகட்டிவ், இந்த 3 ஃபோர்ஸும் நெகட்டிவ். ஸோ சம்மேஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தவிர்த்து 1 2 3 4 ஃபோர்ஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸ்க்கும் மொமெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆர்விக்யூ மொமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த பாயிண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த பாயிண்ட் மேலே அப்படின்னா மொத்த பீமும் மேல் நோக்கி போகும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பீம், அது 2000 மில்லிமீட்டர். ஸோ ஆர்விக்யூ இன்ட்டு 2000. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நெகட்டிவ்னும் கிளாக் வைஸ்க்கு பாசிட்டிவ்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்விக்யூ ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற எல்லா ஃபோர்ஸுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆர்விக்யூ இன்ட்டு 2000 அது மட்டும் மைனஸ். அதுக்கப்புறம் 6367 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1800 மில்லிமீட்டர், அதாவது மொத்தம் 2000, அதில் 200 போச்சு அப்படின்னா 1800. அப்புறம் 450 இன்ட்டு எவ்வளோ அப்படின்னா 1200 டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் 4899 இன்ட்டு 400 டிஸ்டன்ஸ். இது எல்லாமே கிளாக் வைஸ், இந்த 3 ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால இந்த 3 ஃபோர்ஸுக்குமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ நமக்கு ஆர்விக்யூ மட்டும் தெரியாமல் இருக்கும். ஆர்விக்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆர்விக்யூ வேல்யூவை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆர்விபி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்விக்யூ வேல்யூ 6980 நியூட்டன். ஸோ ஆர்விக்யூ இஸ் ஈக்குவல் டு 6980 நியூட்டன், ஆர்விபி இஸ் ஈக்குவல் டு 4736 நியூட்டன். ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 ஃபோர்ஸ் தான். 2 ஃபோர்ஸ் அப்வேர்டு, 2 ஃபோர்ஸ் டவுன்வேர்டு. ஸோ அப்வேர்டு ஃபோர்ஸ் ரெண்டும் பாசிட்டிவ், டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ரெண்டும் நெகட்டிவ். ஸோ ஆர்ஹெச்பி ஆர்ஹெச்கியூ ரெண்டும் அப்வேர்டு, ஸோ பாசிட்டிவ். 3819 2318 ரெண்டுமே டவுன்வேர்ட், அப்போ ரெண்டுமே நெகட்டிவ். அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு. மொமெண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தேன் அப்படின்னா ஆர்ஹெச்கியூ இன்ட்டு 2000 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ் போட்டுக்கிட்டேன். 2318ம் 3819ம் ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். 2318க்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1800 mm. இதே வந்து 3819க்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1200 mm. ஸோ இதுலேருந்து ஆர்ஹெச்கியூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆர்ஹெச்கியூவத்துக்கு இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா ஆர்ஹெச்பி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்ஹெச்பி வேல்யூ 1759 நியூட்டன், ஆர்ஹெச்கியூ வேல்யூ 4378 நியூட்டன். ஸோ இப்போ எல்லா ரியாக்ஷனுக்கும் என்ன வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுற வரைக்கும் இப்போ நம்ம எந்த பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு சைடை தான் கன்சிடர் பண்ணணும். எந்த பக்கம் ஃபோர்ஸோட நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சைடை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ வெர்டிக்கல் டயக்ராமோ ஹரிசாண்டல் டயக்ராமோ ரெண்டு எண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0வாக இருக்கும். எண்டில் எக்ஸ்ட்ரீமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் 0வாக இருக்கும். ஏன்னா இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபோர்ஸே இல்லை, 0. இந்த எண்டை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஃபோர்ஸே இல்லை, ஏதாவது ஒரு சைடில் ஃபோர்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ பெண்டிங் மொமெண்ட் 0 ஆயிரும். அப்போ பி அண்ட் கியூ அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் உள்ள பெண்டிங் மொமெண்ட் 0. இப்போ நம்ம வெர்டிகலுக்கு மட்டும்தான் பார்க்குறோம், வெர்டிகல் பெண்டிங் மொமெண்ட் மட்டும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட்லையும் கியூ அப்படிங்கிற பாயிண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0, ரெண்டு எண்ட்லையும் 0.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் பிக்கர் புள்ளி. இப்போ ரைட் சைடில் பார்த்தா 1 2 3 ஃபோர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்ஸை பார்க்கும்போது இந்த பாயிண்டில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட்டை பார்க்குறீங்க, அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். இதே ரைட் சைடு பார்க்குறீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா வைஸ் வெர்சாவாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ், ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அதை மறந்துடக்கூடாது. நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு சைன் கொடுக்கணும், ரைட் சைடில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் சைன் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாயிண்டில் பார்க்குறோம், இதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. 4736 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 400. லெஃப்ட் சைடு பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால கிளாக் வைஸ் பாசிட்டிவ். ஸோ லெஃப்ட் சைடு கன்சிடர் பண்ணுறதுனால 4736 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 400. இந்த ஒரு ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். எதர் ரைட் சைடு பார்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் கிளாக் வைஸ் பாசிட்டிவ். ஸோ 4736 இன்ட்டு 400 கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்த பாயிண்ட் எஸ் அப்படிங்கிற பாயிண்ட். எஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு 2 ஃபோர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2 ஃபோர்ஸ் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம லெஃப்ட் சைடே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா போன பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு தானே பண்ணோம், இந்த பாயிண்ட்டுக்கும் லெஃப்ட் சைடே பண்ணலாம். லெஃப்ட் சைட் பண்ண அப்படின்னா 4736 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1200. இது என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அப்புறம் 4869 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 800. 1200ல் 400 போச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் 800 இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ நெகட்டிவ். ஸோ 4736 இன்ட்டு 1200 பாசிட்டிவ், 4899 இன்ட்டு 800 நெகட்டிவ். ஸோ ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். அதோட வேல்யூ போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறப்போ 4736 இன்ட்டு 400 மட்டும்தான் கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். தட் இஸ் 1894 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர். செகண்ட் எஸ் பாயிண்ட்டுக்கு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் வந்து என்ன அப்படின்னா 4736 இன்ட்டு 1200 கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். இன்னொன்று 4899 நெகட்டிவ், ஏன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 800. அதோட வேல்யூ 1764 இன்ட்டு 10⁻³. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜிங்கிற பாயிண்ட், அதாவது பி அண்ட் கியூவில் 0, பி அண்ட் எஸ்ல கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஜி. இப்போ இந்த ஜி பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 1 2 3 ஃபோர்ஸ் இருக்குது. ரைட் சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ ரைட் சைடு கன்சிடர் பண்ணலாம். ஸோ எந்த சைடில் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த சைடில் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், நான் ஒரே சைடே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 3 ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு கன்சிடர் பண்ணுறேன். ரைட் சைடில் 6980 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 200. ஸோ 6980 200 ஆன்டி கிளாக் வைஸ். ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ். அதை மறந்துடக்கூடாது. லெஃப்ட் சைடில் எது பாசிட்டிவோ அது ரைட் சைடில் நெகட்டிவ், லெஃப்ட் சைடில் எது நெகட்டிவோ அது ரைட் சைடில் பாசிட்டிவ். அது ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும். நான் வேணால் கூட அதை நோட் பண்ணுறேன். அதாவது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதில் கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னா இதில் கிளாக் வைஸ் நெகட்டிவ், இதில் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் அப்படின்னா இதில் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். நம்ம எது எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஃபைன். இப்போ நான் அதை மேலே நோட் பண்ணிடுறேன். ஸோ நான் நோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். இதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட்டில் 5 பாயிண்ட்டுக்கும் 2 பாயிண்ட்டில் 0, மீதி 3 பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கால்குலேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஹரிசாண்டல் லோடிங் டயக்ராம் எடுத்துக்கலாம். இதுலேயும் பி அப்படிங்கிற பாயிண்ட்லையும் கியூ அப்படிங்கிற பாயிண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0. எப்போவுமே 2 எக்ஸ்ட்ரீம்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0வாக இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சார் இந்த இடத்துல ஃபோர்ஸே இல்லையா, பெண்டிங் மொமெண்ட் இல்லைன்னு சொல்லியாது. எந்த பாயிண்டில் பார்க்குறீங்களோ அது ரைட்டு பார்க்கணும், லெஃப்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் வரும். ஃபோர்ஸ் இருந்தால் தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டீவியேஷன் கொடுத்துருக்கிறது 3 பாயிண்டில், பிஎஸ்ஜி, அந்த 3 பாயிண்டில் 3லையுமே பெண்டிங் மொமெண்ட் பார்க்கணும். இப்போ பி அப்படிங்கிற பாயிண்டில் பார்க்கலாம். பிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் 1759 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 400. ஸோ 1759
இன்ட்டு 400 கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு கிளாக் வைஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற பாயிண்ட் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். வேல்யூ 704 × 10⁻3 சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற பாயிண்ட். எஸ்ஸுக்கு ரைட் சைட்லேயும் 2 ஃபோர்ஸ் தான், லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் தான். லெஃப்ட் சைடில் ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். 1759 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1200 கிளாக் வைஸ், ஸோ பாசிட்டிவ். ஸோ 1759 இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 கிளாக் வைஸ், ஸோ பாசிட்டிவ். தட் இஸ் 211 × 10⁻3 நியூட்டன் மில்லிமீட்டர். அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஜி அப்படிங்கிற பாயிண்ட். ஜிக்கு லெஃப்ட் சைடில் 2 ஃபோர்ஸ் இருக்குது, ரைட் சைடில் ஒரே ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ ரைட் சைடு அப்படிங்கிற சைன் மாறும். ஸோ ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் 4378 ஆன்டி கிளாக் வைஸ், இதில் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். 4378 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 200, தட் இஸ் 876 × 10⁻3 நியூட்டன் மில்லிமீட்டர். இப்போது இந்த 3 பாயிண்ட்லேயும் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. வெர்டிக்கல்லையும் சரி ஹரிசாண்டல்லையும் சரி, இது ரெண்டுலேயுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லையும் 0 தான் பெண்டிங் மொமெண்ட். இப்போ ரிசல்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் பார்க்கலாம். ரிசல்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூவை நான் டயக்ராமாக மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூக்கு ஏற்றாப்பில் இது வந்து 1894, இது 1764, 1396 வேல்யூ கம்மியாகிட்டே போகிறதுனால ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 0. ஸோ இதை வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட் பி பாயிண்ட்டுக்கு 704, இதுக்கு 2111, இதுக்கு 876. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறையிற மாதிரி காட்டியிருக்கோம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லையும் 0. இது வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், இது ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். கால்குலேட் பண்ண வேல்யூ வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ரிசல்டன்ட் அப்படிங்கிறது இதோட இப்போ ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பியோட வெர்டிக்கல், பியோட ஹரிசாண்டல் ரெண்டோட சம்மேஷன் ஸ்கொயர் தான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் பெண்டிங் மொமெண்ட். ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஸ்கொயர். ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட் 704, வெர்டிக்கல் வந்து 1094. இது 10⁻3 10⁻3 வரும். அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10⁻6. அதை நான் காமனாக வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் ரிசல்டன்ட் பார்த்தேன் அப்படின்னா 2021. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ், அதில் உள்ள ரெண்டையும் ரிசல்டன்ட் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா ஜி, அதில் உள்ள வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரிசல்டன்ட் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா பி பாயிண்டில் உள்ள ரிசல்டன்ட் எஸ்ஸில், ஜியில். பியில் வந்து 2021, எஸ்ஸில் 2751, ஜியில் வந்து 1648. இதில் ஹையர் எதுக்கு இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற பாயிண்டில் தான் ஹையர் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. ஸோ பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அட் பாயிண்ட் எஸ். அதை வச்சு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட்லேயும் 0 ஆயிரும். பிலையும் கியூலையும் 0, பிலையும் ஜிலையும் கம்மியாக இருக்குது, எஸ்ஸில் தான் ஹையராக இருக்குது. ஸோ எஸ்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஹையர் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணால் தான் மேக்ஸிமம் டயமீட்டர் ஷாஃப்ட் கிடைக்கும். ஸோ எப்படி டயமீட்டர் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டார்க் ஈக்குவேஷனை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மில் வந்து ஷியரும் கொடுத்துருக்காங்க, டோவும் கொடுத்துருக்காங்க, சிக்மாவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வச்சு டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலன்ட் டார்க்கை வச்சு நான் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஈக்குவலன்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m² + t². இதே வந்து ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெட்டிக் ஷாக் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பெண்டிங் மொமெண்ட்டுக்கு 2னும் ஷியருக்கு 1.5னும். அந்த ஷாக் ஃபேக்டர் கொடுக்கல அப்படின்னா ஈக்குவலன்ட் டார்க்கோட ஃபார்முலா m² + t². ஃபேக்டர் கொடுத்தாங்கன்னா m கூடையும் t கூடையும் ஃபேக்டரை சேர்த்துட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். சரிங்களா, நமக்கு சம்மில் வந்து ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபேக்டரை போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஃபேக்டர் கொடுக்கல அப்படின்னா ஃபேக்டர் 1ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ m² + t² மட்டும்தான் வரும். 2 பெண்டிங் மொமெண்ட் வந்து எது எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் தான் எடுக்கணும். எஸ்ங்கிற பாயிண்ட்டில் மேக்ஸிமம் கிடச்சிது, அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். டார்க்கும் மேக்ஸிமம் டார்க் தான் எடுத்துக்கணும். நமக்கு கியரில் தான் மேக்ஸிமம் டார்க் அப்படிங்கிறதுனால 955 × 10⁻3 கியரோட மேக்ஸிமம் டார்க் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு நான் ஈக்குவலன்ட் டார்க் பார்த்தேன் அப்படின்னா 5685 × 10⁻3 நியூட்டன் மில்லிமீட்டர் கிடைக்குது. தென் டார்க்கோட இன்னொரு ஃபார்முலா டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 τ d3. இந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சுட்டு டோ சம்மில் கொடுத்துருக்காங்க 45 MPa. டார்க்கு ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டயமீட்டர் மட்டும் தெரியாது, இந்த டயமீட்டரை கண்டுபிடிச்சிடலாம். டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 86.3. இது வந்து டார்க்கை யூஸ் பண்ணி. இதே பெண்டிங் மொமெண்ட்டை யூஸ் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், அதை வச்சு டயமீட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா MEQ இஸ் ஈக்குவல் டு ½ × KB × M ப்ளஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக MEQ ஃபேக்டர் தரல அப்படின்னா
ஆஃப் இன்ட்டு எம் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஆஃப் மொத்தமாக போட்டிருப்பாங்க. இதில் ஃபேக்டரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எம் கூட பெண்டிங் ஃபேக்டரியும் டி கூட ஷியர் ஃபேக்டரியும் சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துக்கிட்டு நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5594 × 10⁻³ இந்த மொத்தமாக நம்ம போன இதிலே கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுனால டேரெக்டாக அந்த வேல்யூ போட்டுக்கிறேன். நீங்கள் இண்டிவிஜுவல் வேல்யூ போடுறா இருந்தால் எம்முக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டையும் டார்க்குக்கு மேக்ஸிமம் டார்க்கையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம். தட் இஸ் 5594 × 10⁻³. பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு π/32 சிக்மா பி இன்ட்டு டி கியூப். ஸோ இதில் சிக்மா பி சம்மில் கொடுத்துட்டாங்க 80 MPa. பெண்டிங் மொமெண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவலண்ட் வேல்யூ. அதுலேருந்து டயமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். டயமீட்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 89.3 தட் இஸ் ஈக்குவல் டு 90 mm. ஸோ ரெண்டு கேஸையும் கம்பேர் பண்ணும்போது முதல் கேஸில் டயமீட்டர் என்ன அப்படின்னா 86.3 இல்லை 89.3 தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் 90. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவல் ஷாஃப்டோட டயமீட்டர் ஃபார் த கிவன் கண்டிஷன். ஸோ இந்த சம பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கான பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் உனக்கு இன்னும் தெளிவாக புரியும். தேங்க்யூ.